அதாவது நீ அண்ணாமலை பத்தி கேட்டீங்க, நான் வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன். அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி. அதே போல எடுத்தேன் கவிழ்த்தேன் பேச முடியாது. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை, அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்க பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான், அதே போல பொதுச்சேர்ம சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குகளுக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றது. அதே போல இன்னும் புள்ளிவிவரம் எடுத்தீங்கன்னா திமுகவும் அப்ப பாத்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க, இன்னைக்கு 26 தான் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு சரிவு இருக்கு. நீங்க பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பத்தி தான் பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பேர் கேட்டீங்கல்ல, அவர் கொஞ்சம் அதிகமாவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள், வாக்களிக்காத மக்கள் எதனாலும் சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமா பேசினாங்க, அப்படி இப்படின்னு அதிகமா பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்க எல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவா போயிட்டு இருந்தது. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசினாரு, அம்மாவை பத்தி பேசினாரு, இப்படி எல்லா தலைவரை பத்தி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பத்தி விமர்சனம். கூட்டணி கட்சியில கூட்டணியாவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்க பொதுச்செயலாளர் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்க எடுத்து ஸ்டாண்டா இருந்தோம். நாங்க வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்ல இவங்க பிஜேபி பி டீம்னே மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்க பார்த்தோம். சிறுபான்மையர் ஓட்டை நீங்கள் நம்பாம, ஆனா நாங்க எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனா விலை வந்ததுதான், அது சரியாதான் இருந்தது. எடப்பாடி தெளிவா சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலோட அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு அதாவது மீடியா சப்போர்ட் இல்ல, நாங்க நேரடியா களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க, நான் பொதுவா சொல்ல, ஆனால் நேரடியா களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்க பேசுவோம். நாங்க ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலைகளா மாத்திடுவோம், அந்த மாதிரி தான் பேருக்க ஒண்ணும் இல்ல. இதுல யாருங்க அவர், அதுதாங்க, அதுதான் அவர் தலைமை பஸ் பாத்துக்க சொல்லுங்க. அதிமுக பாத்துக்கணும், அதிமுக தெளிவா இருக்கிறோம். அதாவது நான் தான் திரும்ப நீங்க கேக்குறீங்க, நான் அவரை பத்தி பேசக்கூடாது நினைக்கிறேன், நீங்க திரும்ப அவர் பேச சொல்லி கேக்குறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைவர் பதவி பாத்துக்க சொல்லுங்க. எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவா இருக்காரு. மீண்டும் கண்டிப்பா அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும்.